முதலமைச்சருக்கு நாளைக்கு இன்னொன்னு இவங்கெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி சுத்துறவங்க போறவங்க தான். நாளைக்கு கேட்டா இவங்கெல்லாம் இவ்வளவு சம்பாதிச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்குவாங்க. ஆனா இவர்களுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம், இவங்க எல்லா இலாக்கா அமைச்சர்களையும் அதிகாரம் பண்ணியிருக்காங்க. எல்லா இலாக்காக்குள்ளாரையும் எனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. கேட்டு செய்யாத பட்சத்தில் உடனடியாக அடுத்த நிமிஷம் துணை முதலமைச்சர்கிட்ட இருந்து அமைச்சர்களுக்கு போன் வந்து ஏன் அவர் கேட்டா செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நீங்க சொல்லி தான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்கிறப்ப இவர்களை வளர்த்து விட்டதே நீங்க தான். அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை பார்க்கறப்ப அவங்க இந்த எம்ஆர்சி நகர்ல அவருடைய அப்பார்ட்மெண்ட்ல 1 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த டாஸ்மாக் ரைடு நடக்குது, பட் இவங்க கிட்ட வரல. அப்போ வந்து ஒரு 40 நடிகைகளை வச்சு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி நடத்துறாங்க. அந்த வந்த நடிகைகளுக்கு லூயிஸ் வெனாட்னு ஒரு ஹேண்ட்பேக் கம்பெனி, அதில் வந்து 45 லட்ச ரூபா ஒரு ஹேண்ட்பேக் ரேட்டு. 40 லேடிஸ்க்கும் ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கணக்கு என்னாச்சு? வெறும் சும்மா வந்தவங்களுக்கு இந்தாங்க போறப்ப அப்படிங்கிறது 45 லட்ச ரூபாய்க்கு வெறும் ஹேண்ட்பேக் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஆடம்பர வாழ்க்கைகள், ரோல்ஸ் ராய்ஸ் பயணம், கோடிக்கணக்கில் வாட்சு. இங்கேருந்து தப்பிச்சு போனதை எப்படி தப்பிச்சு போயிருக்காங்க தெரியுங்களா? சார்ட்டர்ட் பிளைட்ல. இங்கேருந்து சார்ட்டர்ட் பிளைட்ல போய் வேற எங்க இருந்தோ நாளைக்கு குரூஸ்ல ஏறி தான் துபாய் போயிருக்கிறாங்க. வாழ்க்கையை பாருங்க. யாருடைய வாழ்க்கை இது எல்லாமே கம்ப்ளீட்டா இவங்க எல்லாமே இன்டு ட்ரக்.